2 நாள் ஊரில் இருக்க போகிறதில்ல, ஃபேமிலியாக வெளியே கிளம்பிட்டோம். ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னாவே கண்டிப்பாக கோயிலுக்கு தாங்க. எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மதியானமாக தான் நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கே ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் நிறைய லெமன் இருந்துச்சு. சரி ஜூஸ் போட்டு அதையும் எடுத்துக்கலான்னு ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். லெமன் ஜூஸில் சால்ட் போட்டு குடிக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நாளைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்புறதா பிளானுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நைட்டுக்கு ரொம்ப ஈஸியாக அரிசி பருப்பு சாதம் வந்து குக்கரில் வச்சு விட்றலான்னு நினச்சேன். ஆனால் அரிசி பருப்பு சாதம் சரத்துக்கு பிடிக்காது. அதை எப்படி சாப்பிட வைக்கிறது? அவருக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த காலிஃப்ளவர் சில்லி என்னை ரொம்ப ஏமாத்திடுச்சிங்க. அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இறுக்கமாயிடுச்சு, கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சுங்க. அதை எப்படியோ காலிஃப்ளவர் மஞ்சூரியனாக மாற்றிட்டேன். சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டும் வந்துருச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் சரத்து உட்காந்து சப்பாத்தி போட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கும் வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு படுக்கும் போது டைம் 1 ஆயிடுச்சுங்க.